ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு பிப்ரவரி மாதம் எத்தனாம் தேதி? 2ஆம் தேதி. வரும்போது தான் ஃபாதர் சொன்னாங்க, லூக்கா சாமியார், இன்னைக்கு 2/2/2/2 நல்ல நாள். எல்லாம் 4/2 2/2/22 ரொம்ப நல்ல நாள். இந்த நல்ல நாள்ல வாங்க போறீங்க. எனக்கு தெரிஞ்ச ஃபாதருங்க 2 பேர் பட்டம் வாங்கினாங்க. 2 பேர் இறந்துட்டாங்க. இப்போ பாவம். அவங்க குருப்பட்ட நாள் வந்து 7/7/77 7/7/77. அதே போல இன்னைக்கு 2/2/22 மறக்க முடியாத நாள். ஏன்னா இன்றைக்கு திரு அவை நமக்கு ஆண்டவர் இயேசு ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட விழாவை கொண்டாடுகிறது. அதுல நம்ம ஊர்ல ஜெயராகினி மாதா, இது என்ன ஜெயராகினி மாதாவும் இதுக்கும் என்ன தொடர்பு, இது ஊர் திருநாவாச்சு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் அப்புறமா ஒரு அர்த்தம் இருக்கதான் செய்யுது. தொடக்கத்துல இந்த திருநா வந்து ஆண்டவர் இயேசு காணிக்கையா ஒப்பு கொடுக்கப்பட்டதை விட மாதா சுத்திகரிக்கப்பட்ட நாள், மாதா தூய்மைப்படுத்தப்பட்ட நாள். ஒரு பெண் குழந்தை பிறந்தா 80 நாள் அந்த அம்மாவுக்கு தீட்டம். ஆண் குழந்தை பிறந்தா 40 நாள் தீட்டம். 40 நாள் முடிஞ்ச பிறகு தாய் வந்து ஆலயத்துக்கு வந்து தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். அப்படி இருந்தது. நம்ம ஜெயராகினி மாதா தூய்மையானவர்கள், அவர்கள் தூய்மைப்படுத்த வேண்டும் என்பது இல்லை. அதனுடைய அடிப்படையில் ஒரு வேளை இப்படி ஒன்றிணைந்திருக்கலாம். பாருங்க, அந்த தாய் ஆலயத்துக்கு வந்தார்கள். இன்றைக்கு முதல்ல இந்த நாள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற செய்தியை பாருங்க. என்னன்னா, ஒரு 4 தடவை அங்க சொல்லி பாருங்க. புதுசா கல்யாணம் ஆனவங்க, முதல் குழந்தை, நம்ம என்ன சட்டம்லாம் இருக்கு, சம்பிரதாயம்லாம் இருக்கு. இந்த காலத்துல அப்படிதான் இருப்பாங்க நிறைய பேர். ரூல்ஸையே மதிக்க மாட்டாங்க. பாருங்க, ரோட்ல போனா கூட டிராபிக்ல முன்னாடி 10 கார் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி வர 11வது ஆள் வேகமா போவார். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம டீகன் வாசிச்சார் நம்ம ஆசிரியர். 22வது வசனம், 23, 24, 27 4 வசனத்துல என்ன இருக்கு? சட்டப்படி மாதாவும் சூசேப்பரும் எல்லாத்தையும் செஞ்சாங்க. ஒழுங்கு பிரகாரம் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு செய்தார்கள். இதுதான் பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்வது, நான் பழைய மக்களுக்கு சொல்வது. சட்டப்படி ஆண்டவருடைய விருப்பத்தை நீங்கள் செய்ய வேண்டும். 10 கட்டளைகள் ஆண்டவருடைய சட்டம். விவிலியம் முழுவதும் ஆண்டவருடைய சட்டம். கோயிலுக்கு போகணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும், ஒழுங்கா இருக்கணும். நம்ம பிள்ளைங்க எல்லாம் நிறைய பேர் படிக்கணும். இன்னைக்கு லீவ் போட்டீங்க சரி, மற்ற சமயத்தில் ஒழுங்கா படிக்கணும், குறித்த நேரத்துக்கு போகணும். எல்லாவற்றையும் சட்டப்படி செய்தவர் நம்முடைய அன்பு தாய். அது வந்து ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற முதல் செய்தி. ஊபி சோச்சியதாஸ் இவி யூஸ் அப்படின்னு லத்தீன்ல சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, wherever there is society there is law. சமூகம் எங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் சட்டம் இருக்கத்தான் செய்யும். சட்டம் நம்மை அடிமைப்படுத்தாங்க, ஒழுங்கா நடக்கணும். அப்படின்னா வீட்டுல இருந்தாலும் ஒரு ஒழுங்கு, சாப்பிட்றதுக்கு ஒரு நேரம், வீட்டை சுத்தமா வச்சுக்கணும். எல்லாத்தையும் முதல்ல நம்ம வந்து கத்துக்கணும். கத்துக்கிறீங்களா பிள்ளைங்களா? ஒழுங்கா சட்டத்தை நான் மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லு. அப்படின்னு பார்த்துட்டு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி சட்டத்தை மீறலாமா? கடவுளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கடவுள் ஒன்னை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் 2வது அந்த நற்செய்தி பகுதியில் வருது 2 வயசானவங்க. அவங்ககிட்டே நம்ம கத்துக்கிறது எவ்வளோ இருக்குது பாருங்க. யாராரு? சிமியோன், அண்ணா. அந்த சிமியோனை பத்தி என்னென்னலாம் சொல்லியிருப்பார். நேர்மையாளர், ஆண்டவருடைய மீட்புக்காக காத்திருந்தவர், தூய ஆவியால் நிரம்பப்பட்டிருந்தவர்,
அந்த அண்ணாவை பற்றி அவர் ஒரு இறைவாக்குனர். இன்னைக்கு உறுதி பூசல் நேரத்தில் ரொம்ப ரொம்ப நல்லா பொருந்தது. 2 பேர் தூய ஆவியால் நிறைந்திருந்தார்கள். அந்த அண்ணா என்ன செஞ்சாங்களாம், சீக்கிரமா கணவனை இழந்து விட்டால் கூட நோன்பு தாவம் கோயில்ல வேலை செய்யறது பாரு. இந்த பாட்டி எனக்கு முன்னாடி சொன்னாங்க. அப்படிதான் அந்த கோயில்ல நம்ம சவுடி சாமியார் கட்டினாரு, நான் எவ்வளோ உதவி செஞ்சேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்கிட்ட வந்து சொல்றாங்க அந்த பாட்டி, தூய ஆவியார் நிறைந்தவங்க, சாமி ஆண்டவரே நீங்க இனிமே அம்மா இல்லைன்னா சொல்லக்கூடாது, நானும் அம்மா மாதிரி உங்களுக்காக வேண்டிக்கு போறேன் அப்படின்னு சொல்லி கைத்தட்டுன்னு பாருங்க அந்த பாட்டி. அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. வரும்போது சொல்லி எனக்கு பொட்டுலாம் வச்சு பாருங்க. தூய ஆவியார் நிறைந்தால் ஆண்டவருக்கு உதவி செய்வோம், தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வோம், ஒன்றாய் இருப்போம். ஐயோ காடு வாங்குது, வீடு போகுது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தாரா சிமையோன்னு? இல்ல, இன்னும் உற்சாகமாக பொறுமையோடு காத்திருந்தார். முக்கியமா நம்முடைய திருத்தந்தை சொல்ற, சிமையோனிடமிருந்து நாம் எல்லாரும் பொறுமையை கற்றுக்கொள்வோம். எவ்வளவு நாள் எவ்வளவு பிரச்சனைகள், சோதனைகள், வேதனைகள், நெருக்கடிகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். 80 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த இயேசு குழந்தைய கையில ஏந்திக்கிட்டு பாருங்க, என் கண்கள் மீட்பை கண்டு கொண்டன. பாருங்க, நானும் பாருங்க, மக்கள் யாரும் முணுமுணுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. சிமியோனை பார்க்கணும், அண்ணாவை பார்க்கணும். சில வயசானவங்க இருக்கிறாங்க, சில பேர் எப்ப பார்த்தாலும் முணுமுணுத்துக்கிட்டே சண்டை போட்டு திட்டிகிட்டே இருக்கிறது. ஏன்னா நாக்கு மட்டும்தான் வேலை செய்யுது, வேற எதுவும் வேலை செய்யறது இல்லை. கேட்போர் கருட்பயன் விளையுமாறு ஞான வளர்ச்சி தரக்கூடிய நல்ல வார்த்தையை பேசணும். வாங்குற பிள்ளைங்க ஞாபகம் வச்சுங்க, ஆண்டவரை நாக்கில் வாங்குறவங்க நாக்கை பயன்படுத்தி கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது, மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாது. ஆண்டவரை நான் வாங்குகிறேன், நல்ல வார்த்தை தான் பேசுவேன் இனிமேல், அப்படி நாம் இருக்கணும். சிமியோனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பொறுமையோடு இருக்க, நம்பிக்கையோடு இருக்க, எதிர்பார்த்திருக்க. எப்படி அந்த சிமியோனால முடிஞ்சதுன்னு கேட்டா, அவர் ஆண்டவர் பொறுமையாய் இருப்பவர். விடுதலை பயணத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் பொறுமை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மாறாத அன்பு கொண்டவர். அதை உணர்ந்தார், இறை வார்த்தையை நம்பினார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வரும்போதெல்லாம் பைபிள் தெரியாதவங்க யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். முதல்ல வரும்போதே சொன்னேன், ஞாபகம் இருக்கா? எத்தனை பேர் கேட்குறீங்கன்னு தெரியல. ஆனா எனக்கு எவ்வளோ பேர் டெய்லி சொல்றாங்க, நாங்க பைபிள் கேட்கிறோம் ஆண்டவரே, உங்கள் வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம். இப்படி இறை வார்த்தையில் ஊன்றி இருந்த சிமையோன் தான் இப்படி நம்பிக்கையோடு இருக்க முடிந்தது, பொறுமையோடு இருக்க முடிந்தது, மீட்பரை காண முடிந்தது. வயசானாலும் இளமையோடு மனத்திலே இருக்க முடிந்தது. ஆண்டவரை நம்பி இருந்த அந்த அண்ணாதான் பாருங்கள், எப்படி அவர்கள் ஆலயத்திலே அல்லும் பகலும் பணிவிடை செய்ய முடிந்தது. இப்படி இருக்கத்தான் வாழ்வு. அதுதான் இந்த சினட் சமயத்துல கூட்டொருங்கி திரு அவையில 2வது வார்த்தை என்னது? பங்கேற்பு. எப்ப பங்கேற்க முடியும்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டால், நம்பினால் நீ பங்கேற்க முடியும். இப்போ ஊர் பெரியவங்க எல்லாம் திருநா நடத்துறாங்க, காசு கேட்டா நான் கொடுக்க மாட்டேன், அப்புறம் கொடுக்குறேன், வீட்டில் இருக்கிற காசே எடுத்து கொடுக்க சில பேருக்கு மனசு. அப்படிலாம் இருக்கக்கூடாது. பங்கேற்க வேண்டாம், எல்லா விதத்திலும் பங்கேற்க வேண்டாம். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகள். இந்த நற்கருணை கொலையில அப்பம் பிழப்படுகிறது, இதை வாங்கி உண்ணுங்கள். நன்மை வாங்கினா போதாது, அடிக்கடி சொல்லுவேன். நாக்கை நீட்டி கையை நீட்டி நன்மை வாங்கினா போதாது, கையை நீட்டி நன்மை செய்ய வேண்டும், பங்கேற்க செய்ய வேண்டும், தேவையில் இருப்பவர்களுக்கு செய்ய வேண்டும். அதுக்குதான் நன்மை வாங்கிறது பாருங்க, அதுக்குதான் நன்மை வாங்க. ஒன்றிப்ப பங்கேற்ப பாருங்கள். ஆண்டவர் நாம் எல்லாரையும் இன்றைக்கு அழைக்கிறார். இவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அதிலும் தூய ஆவியை நாம் பெற்றுக்கொண்டால் இப்படித்தான் வாழ வேண்டும், ஒன்றாய் இருக்க வேண்டும்.
பங்கேற்க வேண்டும். நற்கருணையை உட்கொண்டால் நாம் ஒன்றாய் இருக்க வேண்டும், பங்கேற்க வேண்டும். இப்படி எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்த பெரிய கொடை என்ன தெரியுமா? உயிர் எழுதி வச்சு போல காசு பணம் கொடுக்கல, அந்த வீடு கொடுக்கல, அந்த பிளாட்டை கொடுக்கல, இந்த நகையை கொடுக்கல, இந்த பட்டுப்புடவை கொடுக்கல. ஒண்ணே பாருங்க, சிலுவையில தொங்கும் போது நம்முடைய அன்பு தாய் ஜெயராக்கினி மாதாவை ஆண்டவர் கொடுத்தார். ஜெயராக்கினி மாதாவை ஆண்டவர் கொடுத்தார். அந்த தாய் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய சொத்து. அந்த தாய் நமக்கு காட்டுகின்ற பாடம், சொல்லுகின்ற செய்தி, என் மகன் உங்களுக்கு சொல்வதை எல்லாம் செய்யுங்கள். அதுதான் இறை வார்த்தை. இறை வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை என்று நாம் வாழவே முடியாது. புலமை பிள்ளைகளே, ஒதிபுஸ்தல் பிள்ளைகளே, பங்கு மக்களே, எல்லாருக்கும் பைபிள் தெரியணும். இறை வார்த்தை தெரிந்தால்தான் நீ எவ்வளவு வேதனை இருந்தாலும், கஷ்டம் இருந்தாலும், நம்பிக்கையோடு நீ நடந்து செல்ல முடியும். ஒன்று. இரண்டாவது, பழைய ஏற்பாட்டில் முதல் வாசகத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். ஐயோ, எங்களுக்கு சாப்பாடு இல்லையே, இந்த பாலை நிலத்துல செத்து மடியவா எங்களை கூட்டு வந்தேன்னு கேட்கும்போது ஆண்டவர் அவர்களுக்கு வானத்திலிருந்து மன்னா பொழிந்தார். ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது என் பிள்ளைகளுக்கு என்னுடைய உணவு வேண்டுமே, என் உடலையே ரத்தத்தையே கொடுக்கிறேன். அந்த ஒரு நாள் சாத்தான் சொன்னது கல்லை அப்பமாக மாற்று என்று ஆண்டவர் மறுத்துவிட்டார். இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது அப்பத்தை, ரசத்தை தன்னுடைய உடலாகவும் ரத்தமாகவும் மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று உணர்ந்து அப்பத்தை, ரசத்தையும் தன்னுடைய உடலாக ரத்தமாக மாற்றி இதை வாங்கி உண்ணுங்கள் என்று சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தை நற்கருணை கொண்டாட்டம். அந்த நற்கருணை பலியிலே பங்கெடுக்க வேண்டும். இன்னைக்கு பங்கெடுக்கிற மாதிரி அமைதியா, பாசம், பக்தியா அந்த நற்கருணை ஆண்டவரை நாம் உட்கொள்ள வேண்டும். அந்த நற்கருணை ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஆராதித்து நாள் முழுவதும் நற்கருணை வாழ்வு வாழ வேண்டும். அன்பாண்டவரே, நீர் அளித்த உம்முடைய அன்பு தாய்க்காக நன்றி. உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய திரு உடல், திரு ரத்தத்துக்காக நன்றி. நாங்கள் உண்மையாகவே நம்பிக்கையாளர்கள் என்று எண்பிப்போம். தூய ஆவியை வாக்களித்தீரே, உம்முடைய அருள் அடையாளம் வழியாக நீர் எங்களுக்கு தூய ஆவியின் கொடைகளை, கனிகளை இன்றைக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு பொழிய போகிறீர்கள். ஏற்கனவே எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். அவரால் நாங்கள் ஒன்றாக, பங்காளிகளாக, நற்செய்தி அறிவிப்பவர்களாக மாறுவோம் என்று இந்த பிள்ளைகளோடு சேர்ந்து நாம் எல்லாரும் நம்முடைய நம்பிக்கையை புதுப்பிப்போம்.